வெல்கம் வியூவர்ஸ். அது மார்ச் 27, 1977 நெதர்லாண்ட்ஸுக்கு சொந்தமான KLM 4805 அப்படிங்கிற போயிங் 747 ஃபிளைட்டும் யூஎஸ்க்கு சொந்தமான PAN AM 1736 அப்படிங்கிற போயிங் 747 அப்படிங்கிற ஃபிளைட்டும் ஸ்பெயின் கண்ட்ரியோட கெனேரி ஐலாண்ட்ல இருக்க லாஸ் பால்மாஸ் அப்படிங்கிற ரொம்பவே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு எப்பவும் போல அதோடைய பயணத்தை ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு ஃபிளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸும் லாஸ் பால்மாஸ்ல தங்களுடைய வெக்கேஷனை என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஆசைகளையும் கனவுகளையும் அவங்களுடைய கண்கள்ல சுமந்துட்டு ஒரு கனவு பயணமா இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கனவு அவங்களுடைய வாழ்நாள்லயே மறக்க முடியாத ஒரு கனவா மாறப்போகுது அப்படிங்கிறது அப்ப அந்த ஃபிளைட்ல இருக்கிற எந்த ஒரு பேசஞ்சர்ஸ்க்கும் தெரியாது. அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் மற்றும் எல்லா நியூஸ் சேனல்ஸ்க்கும் நம்ம தான் ஹெட்லைன்ஸா இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த உண்மையும் யாருக்குமே தெரியாது. காரணம், இந்த ரெண்டு ஃபிளைட்ஸுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற ஆக்சிடென்ட் ஒட்டுமொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியே ஆடி போற அளவுக்கு, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியவே டோட்டலா மாத்துற அளவுக்கு, ஏன் ஏவியேஷன் ஹிஸ்டரியிலேயே இப்ப வரைக்குமே அதுக்கப்புறமா அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்க காரணமா மாறுச்சு. எப்படி ஏப்ரல் 14, 1912 டைட்டானிக் உடைய விபத்து ஒட்டுமொத்த மெரைன் இண்டஸ்ட்ரியிலேயே அழிக்க முடியாத ஒரு கரும்புள்ளி நாளா மாறுச்சோ, அதே மாதிரிதான் இந்த ஏவியேஷன் ஹிஸ்டரியில இன்னுமே எத்தனை வருடங்கள் போனாலும் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி நாளா மாறுச்சு. ஸோ அன்னைக்கு அந்த ரெண்டு ஃபிளைட்ஸுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு, ஏவியேஷன் ஹிஸ்டரியுடைய மறக்க முடியாத நாளா அது எப்படி மாறுச்சு, இந்த ரெண்டு ஃபிளைட்ஸுடைய கடைசி நேர அந்த திக் நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ரியில நம்ம ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். இந்த வீடியோ ஒரு லென்த்தியான வீடியோவா இருக்க போகுது. ஆனா அந்த ஒவ்வொரு நிமிடமும் உங்களை சீட் எட்ஜ்ல தான் உட்கார வச்சிருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. KLM 4805 உடைய பயணம் நெதர்லாண்ட்ஸ் உடைய ஷிப்போல் அப்படிங்கிற இடத்துல இருக்க ஆம்ஸ்டர்டாம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. இவங்களுடைய டெஸ்டினேஷன் கெனரி ஐலாண்ட்ல இருக்க கிராண்ட் கெனரியா ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க பேசஞ்சர்ஸை இறக்கி விட்டுட்டு நியூ பேசஞ்சர்ஸோட மறுபடியுமே இந்த ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட்டுக்கு திரும்பி வரணும். இந்த ஃபிளைட்டுடைய கேப்டன் 50 வயதான ஜேக்கப், ஃபர்ஸ்ட் ஆபீசர் 42 வயதான கிளாஸ் மீர்ஸ் அண்ட் 48 வயதான ஃபிளைட் என்ஜினியரான வில்லியம் அப்படின்னு இந்த ஃபிளைட்ல 14 க்ரூ மெம்பர்ஸ், 235
பேசஞ்சர்ஸ் அப்படின்னு மொத்தம் 249 பேர் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு சார்ட்டர் ஃபிளைட். சார்ட்டர் ஃபிளைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் கம்பெனிஸ் அவங்களுடைய பேசஞ்சர்ஸை டூர் கூட்டிட்டு போறதுக்காக ஒரு ஃபுல் ஃபிளைட்டையே புக் பண்ணுவாங்க. அந்த ஃபிளைட்ல வெறும் அந்த கம்பெனியுடைய பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதை தான் சார்ட்டர் ஃபிளைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா PAN AM 1736 லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து அதோடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுது. லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து கிளம்பி நியூயார்க்ல இருக்கிற ஜான் எஃப்கே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கிருந்து சில பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிட்டு அதோடைய டெஸ்டினேஷனான கிராண்ட் கெனேரியாக்கு போகணும். இந்த ஃபிளைட்டுடைய கேப்டன் 56 வயதான விக்டர், 39 வயதான ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ராபர்ட் அண்ட் 46 வயதான ஃபிளைட் என்ஜினியர் ஜார்ஜ் அப்படின்னு இந்த ஃபிளைட்ல 16 க்ரூ மெம்பர்ஸ் மற்றும் 380 பேசஞ்சர்ஸ் அப்படின்னு மொத்தமா 396 பேர் இருந்தாங்க. இதுவுமே ஒரு சார்ட்டர் ஃபிளைட் தான். 2 ஃபிளைட்டுமே கிளம்பின இடம் வேற வேறையா இருந்தாலும் 2 ஃபிளைட்டும் போய் ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன் ஒண்ணுதான். இப்போ இந்த 2 ஃபிளைட்டுமே தங்களுடைய டெஸ்டினேஷன்ஸை நோக்கி அட்லாண்டிக் ஓசன் மேல பறந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் அந்த 2 ஃபிளைட்டுமே ரீச் ஆக வேண்டிய கிராண்ட் கெனேரியா ஏர்போர்ட்ல ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. எப்பவும் போல ஏர்போர்ட்டுக்கான பரபரப்போட இயங்கிட்டு இருந்த அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள 2 அன்னோன் பர்சன்ஸ் உள்ள நுழைறாங்க. அங்க இங்க அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு கடைசியா ஒரு ஃப்ளவர் ஷாப் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கொண்டு வந்திருந்த ஒரு பேக்கை அந்த ஃப்ளவர் ஷாப்லயே விட்டுட்டு 2 பேருமே அந்த ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த 2 பேரும் யாரு, எதுக்காக அவங்க கொண்டு வந்த பேக்கை அந்த ஃப்ளவர் ஷாப்லயே விட்டுட்டு போறாங்க, அந்த பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு இது எல்லாத்துக்குமே பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கெனரி ஐலாண்டுடைய ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும். 1970களில் கெனரி ஐலாண்ட் ஸ்பெயின் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. சோ அங்க இருக்கிற பல மக்கள் ஸ்பெயின் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தங்களுடைய ஐலாண்டுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறதுக்காக பல போராட்ட குழுக்கள் ஆரம்பிச்சு கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா நிறைய வயலன்ஸ் மற்றும் நான் வயலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதுல ஒண்ணுதான் MPA IAC. இவங்க ஸ்பெயின் நாட்டுடைய கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அட்டென்ஷனை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பாம் பிளாஸ்ட் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு அவங்க சூஸ் பண்ண இடம் தான் இந்த கிராண்ட் கெனேரியா ஏர்போர்ட். அவங்க சூஸ் பண்ண நாள் மார்ச் 27, 1977. இப்ப இந்த கதை நடந்துட்டு இருக்கிற அதே நாள். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க கொண்டு வந்திருந்த அந்த பேக்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு. அந்த 2 பேருமே அந்த ஏர்போர்ட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா டைம் இப்ப கரெக்டா மதியம் 1 மணி இருக்கும். அந்த ஏர்போர்ட்டுடைய அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு அன்னோன் கால் வருது. அதுல பேசுறவங்க, நாங்க MPA IAC இருந்து பேசுறோம் அப்படின்னு உங்களுடைய ஏர்போர்ட்ல நாங்க பாம் வச்சிருக்கோம். இன்னும் கரெக்டா 15 நிமிடங்கள்ல அது வெடிச்சிரும். உங்களால கண்டிப்பா அதை கண்டுபிடிக்க முடியாது. முடிஞ்சா அங்க இருக்கிற பப்ளிக்ஸை மட்டும் காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏர்போர்ட் அபிஷியல்ஸ்க்கு இது மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்குது. சோ எப்படியாவது அந்த பாமை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு தேடுறாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி அந்த பாமை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி 15 நிமிடங்கள் கழிச்சு சரியா 1 மணி 15 நிமிடங்களுக்கு அந்த பாம் வெடிக்குது. இதுல அந்த ஏர்போர்ட்டுடைய சில இடங்கள் ஃபுல்லா டேமேஜ் ஆகுது. மேலும் அங்கிருந்த பொதுமக்கள் 4 பேருக்கும் ஹெவியா இன்ஜுரியும் ஆகுது. அண்ட் இங்கதான் இந்த டிசாஸ்டருடைய முதல் துவக்க புள்ளி ஆரம்பிக்குது. அவங்க 2 பேருமே அந்த ஏர்போர்ட்ல வச்சது ஒரே ஒரு பாம் தான். பட் அத்தாரிட்டிஸ்க்கு கால் பண்ணி பேசும் பொழுது பாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பாம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பாம்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்லிடுறாங்க. சோ இதனால ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் இங்க இதே மாதிரி நிறைய பாம்ஸ் இருக்கு, நம்ம தான் அதை டிடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அங்க இருக்கிற பப்ளிக் எல்லாத்தையுமே அங்கிருந்து வெளியே அனுப்பி அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா பாம்ஸையுமே கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஏர்போர்ட்டை டெம்பரரியா க்ளோஸ் பண்றாங்க. சோ அந்த ஏர்போர்ட் வர வேண்டிய எல்லா இன்பவுண்ட் ஃபிளைட்ஸையும் டெனரிஃப்ல இருக்க லாஸ் ரோடியோஸ் ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் பண்றாங்க. ஏன் பர்டிகுலரா அந்த ஏர்போர்ட்டை சூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த கிராண்ட் கெனேரியா ஏர்போர்ட்டுக்கு வர்ற 80% ஃபிளைட்ஸுக்கு இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷனா இருக்கும். சோ இந்த ஏர்போர்ட்டுக்கு வர்ற அளவுக்கு மட்டும்தான் அந்த ஃபிளைட்ஸ்ல ஃபியூல் இருக்கும். சோ இதுக்கு பக்கத்துல எந்த ஏர்போர்ட் இருக்கோ அதை தான் அவங்க சூஸ் பண்ணி ஆகணும். லாஸ் ராடியோஸ் ஏர்போர்ட் இங்கிருந்து 25 மினிட்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க அந்த ஏர்போர்ட்டை சூஸ் பண்றாங்க. ஆனா இங்க இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எதுவுமே தெரியாத KLM ஃபிளைட் கிராண்ட் கெனேரியாவுடைய பார்டரை
ரீச் பண்றாங்க. அப்போ ஏடிசி அதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோல் KLM உடைய ஃபிளைட் க்ரூஸ் கிட்ட இங்க நடந்துட்டு இருக்கிறத பத்தி சொல்லிட்டு உடனடியா அவங்களுடைய ஃபிளைட்டை லாஸ் ரோடியோஸ் ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் பண்ண சொல்றாங்க. இப்ப KLM ஃபிளைட் உடைய கேப்டனும் ஃபிளைட்டை லாஸ் ரோடியோஸ் ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் பண்ணி கொண்டு போறாரு. இப்படி KLM ஃபிளைட் போன கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடியே வந்த பேன் AM ஃபிளைட்டும் கிராண்ட் கனேரியா பார்டரை ரீச் பண்றாங்க. ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ATC அதே இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க கிட்டயும் தராங்க. ஆனா பேன் AM ஃபிளைட்ல இன்னும் 2 மணி நேரங்கள் பறக்கக்கூடிய அளவுக்கான ஃபியூயல் இருந்திருக்கு. சோ கேப்டனும் நாங்க இங்கேயே ஹோல்டிங் பேட்டர்ன்ல இருக்கோம், ஒன்ஸ் நீங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க லேண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேக்குறாரு. ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு ஃபிளைட் ஏர்போர்ட் கிட்ட வரும்போது இன்கேஸ் அவங்களால லேண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது பைலட் ஏர்போர்ட் மேலேயே ஃபிளைட்ல ரவுண்ட் அடிப்பாங்க. ஒன்ஸ் லேண்டிங் பண்றதுக்கான சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா திரும்பவுமே லேண்ட் பண்ணுவாங்க. இததான் ஹோல்டிங் பேட்டர்ன் ஆர் சர்க்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு ப்ராப்ளம் சரியாக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது கரெக்டா தெரியல. சோ ATC இவங்கள லாஸ் ரோடியோஸ்கே டைவர்ட் பண்ணி போக சொல்றாங்க. இது பேன் AM ஃபிளைட் உடைய கேப்டனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ் ரோடியோஸுக்கு போய் அங்க ஃபிளைட்டை லேண்ட் பண்ணி மறுபடியும் அங்கிருந்து டேக் ஆஃப் பண்ணி இங்க கொண்டு வந்து லேண்ட் பண்ணணும். இது டபுள் வேலை. செகண்ட் திங், அந்த ஏர்போர்ட் இவங்க போக சொல்ற அந்த லாஸ் ரோடியோஸ் ஏர்போர்ட் ரொம்பவே பழைய ஏர்போர்ட். அது மட்டும் இல்ல, சைஸ்ல ரொம்பவே சின்ன. மோஸ்ட்லி அந்த ஏர்போர்ட்டுக்கு சின்ன சின்ன ஃபிளைட்ஸ் மட்டும் தான் வரும். சோ சின்ன ஃபிளைட்டுக்கு அங்க லேண்ட் பண்றதும் டேக் ஆஃப் பண்றதும் ஈஸி தான். ஆனா இந்த KLM பேன் AM மாதிரியான போயிங் ஃபிளைட்ஸ் எல்லாமே சைஸ்ல ரொம்பவே பெரியது. சோ அது எல்லாத்துக்குமே லேண்டிங் மற்றும் டேக் ஆஃப் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏர்போர்ட் ரொம்பவே சேஃப்டி இல்லாத ஒரு ஏர்போர்ட். இதனாலேயே மோஸ்ட்லி எந்த ஒரு பைலட்ஸும் அந்த ஏர்போர்ட்ல லேண்ட் ஆக விரும்ப மாட்டாங்க. இதனால ஸ்பெயின் கவர்மெண்ட் டெனரிஃப்ல இருக்கிற வேற ஒரு இடத்துல ஒரு புது ஏர்போர்ட்டை கட்ட பிளான் பண்ணி அதை கட்டியே முடிச்சிட்டாங்க. இப்ப அந்த ஏர்போர்ட் சர்வீஸ்க்கெல்லாம் ரெடியா தான் இருக்கு. பட் இப்ப இங்க கவர்மெண்ட்டுக்கும் லிபரேஷன் பார்ட்டிஸ்க்கும் இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதால கவர்மெண்ட் இன்னும் அந்த ஏர்போர்ட்டை ஓபன் பண்ணாமலேயே வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் புதுசா கட்டி இருக்கிற அந்த ஏர்போர்ட்ல கிரவுண்ட் ரேடார் சிஸ்டம் கூட இருக்கு. கிரவுண்ட் ரேடார் சிஸ்டம் இது என்ன அப்படின்னா, ATC ஏர் டிராபிக் கண்ட்ரோலுடைய க்ரூ அந்த ஏர்போர்ட்ல ஃபிளைட்ஸ் எங்கெல்லாம் நின்னுட்டு இருக்கு அப்படிங்கறத லைவ் லொகேஷன் மாதிரி லைவ் ஸ்டேட்டஸா பார்க்க யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி தான் இந்த கிரவுண்ட் ரேடார் சிஸ்டம். என்ன ப்ரோ, ஏர்போர்ட்ல இருக்கிற ATC டவர்ல இருந்து பார்த்தாலே அந்த ஏர்போர்ட்ல ஃபிளைட்ஸ் எங்கெல்லாம் நின்னுட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிய போகுது. இதுக்கு எதுக்கு டெக்னாலஜி எல்லாம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நான் இது ஏன் ரொம்பவே முக்கியமான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும். ஒரு ஏர்போர்ட்டுக்கு இந்த சிஸ்டம் ரொம்பவே முக்கியமான மேண்டட்டரியான ஒண்ணு அப்படிங்கறத இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தான் மாத்தினாங்க. அந்த சமயத்துல இந்த லாஸ் ரோடியோஸ் ஏர்போர்ட் ரொம்பவே பழைய ஏர்போர்ட் அப்படிங்கறதால அங்க இந்த கிரவுண்ட் ரேடார் சிஸ்டம் இல்ல. இப்ப ATC பேன் AM ஃபிளைட் உடைய கேப்டன் கிட்ட இல்ல நீங்க ஹோல்டிங் பேட்டர்ன்ல எல்லாம் இருக்க வேண்டாம், நீங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் லேண்ட் ஆகுங்க அப்படின்னு சொன்னதால வேற வழி இல்லாம பேன் AM ஃபிளைட் உடைய கேப்டன் விக்டர் லாஸ் ரோடியோஸ் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் பண்ணி கொண்டு போறாரு. டைம் மதியம் 1:38 KLM ஃபிளைட் லாஸ் ரோடியோஸ் உடைய ஏர்போர்ட்டை ரீச் பண்ணி அங்க லேண்ட் ஆகுறாங்க. ஆல்ரெடி அது ரொம்பவே சின்ன ஏர்போர்ட் அப்படிங்கறதால இவங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி டைவர்ட் பண்ணப்பட்டு வந்த ஃபிளைட்ஸ் எல்லாமே அங்க ஆல்ரெடி நின்னுட்டு இருந்துச்சு. சொல்ல போனா ஏர்போர்ட்ல இடமே இல்ல. சோ இப்ப ஃபிளைட்டை பார்க் பண்ணவே இடம் இல்லாததால அந்த ஏர்போர்ட்ல இருந்த ATC இவங்களுடைய ஃபிளைட்டை டாக்ஸி வேலையை பார்க் பண்ணிக்க சொல்றாங்க. சோ KLM ஃபிளைட் உடைய கேப்டன் ஃபிளைட்டை டாக்ஸி வேலையை பார்க் பண்றாரு. அப்படி பார்க் பண்ணதுக்கு அப்புறமா டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் எதுக்கு பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ஃபிளைட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாருக்குமே ரீபோர்டிங் பாஸஸை இஷ்யூ பண்ணி அவங்கள ஏர்போர்ட் டெர்மினல்ல இருக்கிற வெயிட்டிங் ஏரியால ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. டைம் 2:15. அதாவது KLM ஃபிளைட் லேண்ட் ஆகி 37 நிமிடங்கள் கழிச்சு பேன் AM ஃபிளைட் இப்ப லாஸ் ரோடியோஸ் ஏர்போர்ட்டை ரீச் பண்றாங்க. இப்ப ATC அவங்களையுமே KLM ஃபிளைட்டுக்கு பின்னாடியே டாக்ஸி வேலை பார்க் பண்ண சொல்றாங்க. பேன் AM ஃபிளைட்டுடைய கேப்டனோ மத்த ஃபிளைட்டுடைய பேசஞ்சர்ஸ் மாதிரி இவங்களுடைய பேசஞ்சர்ஸையும் அந்த டெர்மினல்ல ரெஸ்ட் எடுக்க போக சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஏர்போர்ட்டுடைய அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசுறாரு. ஆனா KLM ஃபிளைட் உட்பட அதுக்கு முன்னாடி வந்த ஃபிளைட்டுடைய எல்லா பேசஞ்சர்ஸுமே அங்க இருந்ததால அந்த
ஏர்போர்ட்டுடைய டெர்மினலே ஃபுல்லா இருக்கு. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் பேன் ஏஎம் ஃபிளைட்டுடைய பேசஞ்சர்ஸை ஃபிளைட்டுக்குள்ளேயே ஸ்டே பண்ண சொல்றாங்க. கேப்டனும் பேசஞ்சர்ஸை அவங்க இடத்துலயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏற்கனவே இந்த ஏர்போர்ட்ல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அது எல்லாத்துக்குமே மேல இந்த ஏர்போர்ட் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது இந்த ஏர்போர்ட்ல பனிமூட்டம் மாதிரியான ஒரு ஃபீனோமினான் அடிக்கடி ஏற்படும். அந்த ஃபீனோமினான் ஏற்படும் பொழுது இந்த ஏர்போர்ட்டை சுத்தியுமே விசிபிலிட்டி சுத்தமா குறைஞ்சிரும். ஃபிளைட்ஸ் லேண்ட் பண்றதுக்கும் டேக் ஆஃப் பண்றதுக்கும் பைலட்ஸுக்கு சுத்தமாவே விசிபிலிட்டி இருக்காது. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கறத கூட பார்க்க முடியாது. சோ பைலட்ஸுக்கு லேண்ட் பண்றதும் டேக் ஆஃப் பண்றதும் இன்னுமே கடினமான ஒரு விஷயமா மாறுது. இப்படி ஃபிளைட்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கேஎல்எம் ஃபிளைட்டுடைய கேப்டன் ரொம்பவே டென்ஷனோட இருக்காரு. பிகாஸ் கேஎல்எம் ஃபிளைட்டுக்கு அந்த கிராண்ட் கெனேரியா ஏர்போர்ட், அதாவது இப்ப பாம் வச்சாங்க இல்லையா, அது அந்த ஃபிளைட்டுடைய லாஸ்ட் டெஸ்டினேஷன் கிடையாது. அங்க பேசஞ்சர்ஸை இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து நியூ பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிட்டு மறுபடியுமே நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ஆம்ஸ்டர்டம் ஏர்போர்ட்டுக்கு திரும்பி போயாகணும். ஸோ ஆல்ரெடி இங்க போயிட்டு இருக்கிற இஷ்யூவால இவங்களுக்கு டைம் ரொம்பவே டிலே ஆகுது. ஸோ கேப்டனுடைய மைண்ட்ல இதுக்கப்புறமா இங்கிருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறமா அங்கிருந்து நெதர்லாண்ட்ஸ் போகணுமா அப்படின்னு அதை நினைச்சு ரொம்பவே டென்ஷனோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. கரெக்டா அதே நேரத்துல தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏர்போர்ட்ல வெதர் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு விசிபிலிட்டி சுத்தமா மறைய ஆரம்பிக்குது. இப்ப கேஎல்எம் ஃபிளைட்டுடைய கேப்டனுக்கு இது எல்லாமே சேர்ந்து அவருடைய மைண்டுக்குள்ள எப்படியாவது சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை வர வைக்குது. இதோடைய முதல் படியா கேஎல்எம் கேப்டன் ஃபிளைட்டுக்கு ரீஃபியூல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. பிகாஸ் இது போயிங் 747, இதோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ரொம்பவே பெருசு அப்படிங்கறதால இவங்க கிட்டத்தட்ட 55,000 லிட்டர்ஸுக்கு ரீஃபியூலிங் பண்ணி ஆகணும். இந்த ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட எப்படியுமே 1 மணி நேரம் ஆயிரும். ஆல்ரெடி இந்த பிரச்சனையால இவங்களுக்கு டைம் டிலே ஆயிட்டு இருக்கு. நார்மலா இவங்க கிராண்ட் கெனேரியா ஏர்போர்ட்ல தான் ரீஃபியூல் பண்ணுவாங்க. பட் இனி அங்க போய் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இங்க சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ரீஃபியூலிங் பண்ணிரலாம் அப்படின்னு ரீஃபியூலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இது கடைசியில மிகப்பெரிய பிரச்சனையை தரப்போகுது அப்படிங்கிறது அந்த கேப்டனுக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது. ரீஃபியூல்ல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கான பதில பின்னாடி நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இந்த சம்பவம் ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். இப்போ இவங்க ரீஃபியூல் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல இந்த ஏர்போர்ட்டுடைய ஏடிசிக்கு, கிராண்ட் கெனேரியா ஏர்போர்ட்டுடைய ஏடிசி கிட்ட இருந்து ஒரு கால் வருது. கெனேரியா ஏர்போர்ட்டுடைய அத்தாரிட்டிஸ் அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாவே செக் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கு அங்க எந்த ஒரு பாம்புமே கிடைக்கல. சோ கால் பண்ண 2 பேருமே பாம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றதுக்கு பதிலா பாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனால ஏர்போர்ட்டை இப்ப மறுபடியுமே ரீஓபன் பண்ணிட்டோம். சோ இங்க வர வேண்டிய எல்லா ஃபிளைட்ஸையுமே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஏர்போர்ட்டுடைய ஏடிசி இங்க பார்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ஃபிளைட்டையுமே டேக் ஆஃப் பண்றதுக்கு ரெடி பண்ணி ஆகணும். ஆனா கேஎல்எம் ஃபிளைட் டாக்ஸி வேல நிக்கிறதால ஃபர்ஸ்ட் அவங்கள டேக் ஆஃப் பண்ண வச்சாதான் மீதி இருக்கிற மத்த ஃபிளைட்ஸ் எல்லாத்தையுமே டேக் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கறதால கேஎல்எம் ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஆனா கேஎல்எம்க்கு இன்னும் ரீஃபீலிங் கம்ப்ளீட் ஆகாததால கேஎல்எம் உடைய கேப்டனோ நாங்க ரீஃபீலிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. ப்ரோ டாக்ஸி வேணா என்ன, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா ஓகே. இப்போ ஒரு ஏர்போர்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் பண்றதுல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கறத சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் இதுக்கப்புறமா நடக்க போற நிகழ்வை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஏர்போர்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா டெர்மினல் பிளாக், ஏடிசி டவர், ஏப்ரான், ரன்வே. அந்த ரன்வே கூடவே பேரலலா இந்த டாக்ஸி வேவும் இருக்கும். அண்ட் இந்த ரன்வேயும் பேரலலா போற இந்த டாக்ஸி வேயும் கனெக்ட் பண்ற எக்ஸிட் இருக்கும். டெர்மினல் பிளாக்ல தான் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ற ஏரியா, அவுட்லெட்ஸ், போர்டிங் பாசஸ்க்கான ப்ராசஸ், செக்யூரிட்டி ப்ராசஸ், இது எல்லாமே இருக்கும். அதே போல இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஏடிசில இருந்து தான் ஒரு ஃபிளைட் அந்த ஏர்போர்ட்ல லேண்ட் பண்றதுக்கும் டேக் ஆஃப் பண்றதுக்குமான A to Z இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த ஃபிளைட்ல இருக்கிற ஃபிளைட் க்ரூக்கு கொடுக்கப்படும்.
இப்ப ஃபிளைட் டேக் ஆஃப் பண்றதுல இருக்கிற ப்ரொசீஜரை பார்க்கலாம். இந்த ஏப்ரான் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஏரியால தான் ஃபிளைட் எல்லாத்தையுமே பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் ஒரு ஃபிளைட் டிபார்ச்சருக்கு ரெடி ஆனதுமே ஏடிசில இருந்து இவங்களுக்கு டாக்ஸி வேக்கு போறதுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கப்படும். தென் பைலட் ஃபிளைட்டை ஏப்ரான்ல இருந்து டாக்ஸி வேக்கு டிரைவ் பண்ணி அந்த டாக்ஸி வேவுடைய எண்டு வரைக்குமே போயிட்டு அந்த எண்டில் இருக்கிற எக்ஸிட் வழியா ரன்வேக்குள்ள என்டர் ஆகி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து நின்று டேக் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒன்ஸ் ஏடிசி கிட்ட இருந்து டேக் ஆஃப் பண்றதுக்கான கிளியரன்ஸ் கிடைச்சதுமே அந்த ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அந்த டாக்ஸி வேவை யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஃபிளைட்டை அந்த ரன்வேலையே டிரைவ் பண்ணி டேக் ஆஃப் பண்ற கடைசி அந்த எண்டுக்கு கொண்டு போய் அங்கிருந்து ஃபிளைட்டை 180 டிகிரிக்கு யூ டர்ன் அடிச்சு டேக் ஆஃப் பண்றதுக்கு ரெடி ஆவாங்க. இதுதான் பேக் ட்ராக்கிங் ஆர் பேக் டாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்றதுல ஃபாலோ பண்ற முழு ப்ரொசீஜர். இப்போ ஒரு ஏர்போர்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, இப்போ இதே நேரத்தில் பேன் ஏஎம் ஃபிளைட்டோடைய க்ரூ என்ன பண்றாங்க அப்படின்னா கேஎல்எம் ஃபிளைட் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வெயிட் பண்ணட்டும், அதுக்குள்ள நம்ம டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு ஏடிசி கிட்ட டாக்ஸி வேக்கு கிளியரன்ஸ் கேட்கறாங்க. ஆனா ஏடிசியால இவங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்க முடியல. காரணம் பேன் ஏஎம்மும் கேஎல்எம்மும் ஒரே டாக்ஸி வேல தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இவங்க டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகணும் அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற கேஎல்எம் வந்து கிராஸ் பண்ணி தான் போயாகணும். ஒய் ப்ரோ அப்படி போக கூடாது அப்படின்னு கேட்டா போகலாம். நார்மலா இப்படி பண்ணும் பொழுது அப்படி கிராஸ் பண்ற ரெண்டு ஃபிளைட்ஸுக்கும் நடுவுல மினிமம் 20 அடிகளாவது டிஸ்டன்ஸ் இருந்தே ஆகணும். பட் இங்க 12 அடிகளுக்கும் கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. சோ ஏடிசி பேன் ஏஎம் கிட்ட எங்கனால உங்களுக்கு கிளியரன்ஸ் தர முடியாது, கேஎல்எம் ரீஃபியூலிங் பண்ணிட்டு டேக் ஆஃப் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்ததுலயே டென்ஷனா இருந்த கேப்டனுக்கு இது ரொம்பவே கோவத்தை கொடுக்குது. சோ பேன் ஏஎம் உடைய கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆபீசரையும் ஃபிளைட் என்ஜினியரையும் அவங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிற கேஎல்எம் ஃபிளைட் கிட்ட அனுப்பி நம்மளுடைய ஃபிளைட் அந்த ஃபிளைட்டை கிராஸ் பண்ணி போறதுக்கான ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்றாரு. அவங்களும் அதை செக் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ பேன் ஏஎம் ஃபிளைட்டுக்கு இப்ப வேற வழி இல்லாததால கேஎல்எம் டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. டைம் மாலை 4:56 ஆகுது. கேஎல்எம் அவங்களுடைய ரீஃபியூலிங்கை கம்ப்ளீட் பண்றாங்க. அதே போல டெர்மினல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த அவங்களுடைய பேசஞ்சர்ஸையுமே ரீபோர்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஒரே ஒருத்தரை தவிர, எஸ், இந்த கேஎல்எம் ஃபிளைட்ல ராபின் வேன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்திருந்தாரு. அவர் போக வேண்டிய இடமும் கிராண்ட் கெனேரியா ஏர்போர்ட் தான். பட் அவங்களுடைய லவ்வர் இந்த டெனரிஃப்ல இருக்கிறாங்க அப்படிங்கறதால அவங்க நான் என்னுடைய லவ்வர் கூட இங்கேயே இருக்க ஆசைப்படுறேன், சோ நாங்க வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸோ இது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கறதால உங்களுடைய டெஸ்டினேஷன் எதுவோ அங்கதான் நீங்க டீபோர்ட் பண்ணியாகணும், நடுவுல வேற எந்த இடத்துலயுமே டீபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவரோ நீங்க என் மேல எந்த லீகல் ஆக்ஷன் எடுத்தாலுமே நான் அதை ஃபேஸ் பண்ணிக்க தயார், ஆனா மறுபடியும் என்னால அந்த ஃபிளைட்ல ஏற முடியாது, நான் என்னுடைய லவ்வர் கூட இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு. கடைசி அத்தாரிட்டிஸும் அவரை இங்கேயே டீபோர்ட் பண்ண அலோவ் பண்ணிடுறாங்க. அவருக்கு நல்ல நேரம், லவ் அவருடைய உயிரை காப்பாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப கேஎல்எம் ஃபிளைட் மற்ற பேசஞ்சர்ஸை ஏத்திட்டு டிபார்ச்சருக்கு ரெடி ஆகுது. நான் சொன்ன மாதிரி வெதர் சேஞ்சால இப்ப இங்க விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப மோசமா மாறுது. கூடவே இப்ப கிளவுட்ஸும் சேர்ந்து அந்த ஏர்போர்ட்டை நோக்கி வர ஆரம்பிக்குது. இப்ப அந்த டோட்டல் ஏர்போர்ட்டே கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்க முடியாத மாதிரி மாறுது. இதுக்கப்புறமா நான் சொல்ல போறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனை கொடுக்கற மாதிரி இருக்கும், சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்ப இந்த கேஎல்எம் ஃபிளைட்டுக்கு பின்னாடி பேன் ஏஎம் ஃபிளைட் நிக்கிறதால இப்ப கேஎல்எம் ஃபிளைட்டால டாக்ஸிங் பண்ண முடியாது. சோ நான் பேக் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் சொன்னேன் இல்லையா, அதை தான் இப்போ இவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். சோ ஏடிசி இவங்கள ரன்வேக்குள்ள என்டர் ஆகி ரன்வேலையே பேக் ட்ராக்கிங் பண்ணி டேக் ஆஃப் பாயிண்ட்டுக்கு போய் அங்கிருந்து 180 டிகிரிக்கு ஃபிளைட்டை ரொட்டேட் பண்ணி யூ டர்ன் அடிச்சு எங்களுடைய டேக் ஆஃப் கிளியரன்ஸ் வர்ற வரைக்குமே அங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கேஎல்எம் ஃபிளைட்டும் அவங்க சொன்ன மாதிரியே ரன்வேக்குள்ள என்டர் ஆகி டேக் ஆஃப் பாயிண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப ஏடிசி பேன் ஏஎம் ஃபிளைட்டுக்கிட்டையும் நீங்களும் கேஎல்எம் ஃபிளைட் மாதிரியே ரன்வேக்குள்ள என்டர் ஆகி அப்படி என்டர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற தேர்ட் எக்ஸிட் வரைக்குமே போய் அந்த தேர்ட் எக்ஸிட் வழியா டாக்ஸி வேக்குள்ள என்டர் ஆகி அங்கிருந்து டேக் ஆஃப் பாயிண்ட் கிட்ட போய் வெயிட் பண்ணுங்க. கேஎல்எம்க்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் கேஎல்எம் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நீங்க டேக் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
ஸோ பேன் ஏஎம் ஃபிளைட்டும் இப்ப கேஎல்எம் ஃபிளைட்டுக்கு பின்னாடியே அந்த ரன்வேக்குள்ள என்டர் ஆகி தேர்ட் எக்ஸிட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அவங்க கிராஸ் பண்ற ஒவ்வொரு எக்ஸிட்டையுமே ஏடிசிக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. சக்சஸ்ஃபுல்லா 2 எக்ஸிட்டை கிராஸ் பண்ணிடுறாங்க. பட் இப்ப சுத்தமா விசிபிலிட்டி இல்லாததால தேர்ட் எக்ஸிட்டை அந்த ஃபிளைட்டுடைய க்ரூ மெம்பர்ஸால பார்க்க முடியல. ஸோ ஏடிசி கிட்ட எங்களால தேர்ட் எக்ஸிட்டை இப்ப பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏடிசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கடைசியா செகண்ட் எக்ஸிட் கிட்ட வரும்போது அப்டேட் பண்ண டைமை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்க தேர்ட் எக்ஸிட்டை கிராஸ் பண்ணிருப்பீங்க. இட்ஸ் ஓகே, இப்ப அடுத்து வர்ற ஃபோர்த் எக்ஸிட் வழியா எக்ஸிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுமே ஃபோர்த் எக்ஸிட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ஃபோர்த் எக்ஸிட்டை நோக்கி போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த பக்கம் கேஎல்எம் ஃபிளைட் அவங்களுடைய டேக் ஆஃப் பாயிண்ட்டுக்கு போய் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி நிக்கிறாங்க. அப்படி நின்னுட்டு இருந்த கேஎல்எம் ஃபிளைட்டுடைய கேப்டன் ஆல்ரெடி எப்படியாவது இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தவர் ஃபிளைட்டுடைய த்ரோட்ல புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபிளைட்டுடைய ஆக்சலரேட்டரை ஹை லெவலுக்கு கொண்டு போய் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா பக்கத்துல இருந்த ஃபர்ஸ்ட் ஆபீசரோ உடனடியா அந்த த்ரோட்ல ஐடலுக்கு கொண்டு வந்து ஃபிளைட்டை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இன்னும் ஏடிசி கிட்ட இருந்து டேக் ஆஃப் கிளியரன்ஸே வாங்கல, இப்ப இங்க விசிபிலிட்டியே சுத்தமா இல்ல, பேன் ஏஎம் ஃபிளைட் ரன்வேல இருந்து எக்ஸிட் ஆயிட்டாங்களா அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. சோ நம்ம ஏடிசி கிட்ட டேக் ஆஃப் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆபீசர் இப்படி பண்ணது ஃபிளைட்டுடைய கேப்டனுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது. பட் அதை அப்படியே உள்ள வச்சுட்டு ஓகே எனக்கு தெரியும் கிளியரன்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் ஆபீசரோ ஏடிசி கான்டாக்ட் பண்ணி நாங்க டேக் ஆஃப் ஆக போறோம், கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்றதுக்காக we are at take off அப்படின்னு சொல்றாரு. இங்க தான் ஒரு மேஜர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. இவர் சொன்ன டேக் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல ambiguous word அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். இப்ப இவர் சொன்ன we are at take off அப்படிங்கிற வார்த்தைக்கு நாங்க டேக் ஆஃப் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம், நாங்க டேக் ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லலாம், நாங்க டேக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க கேஎல்எம் ஃபிளைட்டுடைய ஃபர்ஸ்ட் ஆபீசர் சொன்னதுக்கான மீனிங் நாங்க டேக் ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். பட் ஏடிசி இவங்க டேக் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சோ இவங்களுக்கு செக்லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. செக்லிஸ்ட் அப்படின்னா ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா எந்த டைரக்ஷன்ல டேர்ன் பண்ணணும், எவ்வளவு ஹைட்ல பறக்கணும் அப்படின்னு ஃபிளைட் க்ரூக்கு சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புரோட்டோகால தான் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இப்ப கேஎல்எம் ஃபிளைட்டுடைய ஃபர்ஸ்ட் ஆபீசர் அவரு நோட் பண்ண அந்த செக்லிஸ்ட்டை ஏடிசிக்கும் படிச்சு காமிக்கிறாரு. இப்ப கடைசியா we are at take off அப்படிங்கிற அந்த வார்த்தையை மறுபடியுமே சொல்றாரு. இப்பயுமே அதை தப்பான மீனிங்ல புரிஞ்சுக்கிட்ட ஏடிசி ஓகே ஸ்டாண்ட் பை ஃபார் டேக் ஆஃப் we will call you அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஓகே வெயிட் பண்ணுங்க நாங்க திரும்பவும் கால் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஏடிசி சொன்னதுல ஓகே அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் கேஎல்எம் ஃபிளைட்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு கேட்டிருக்கு. பாக்கி இருக்கிற ஸ்டாண்ட் பை ஃபார் டேக் ஆஃப் we will call you அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு கேட்கல. காரணம் இப்ப அங்க ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் எரர் நடக்குது. இந்த எரருக்கான காரணம் அவங்க யூஸ் பண்ற கம்யூனிகேஷன்ல இருக்கிற டெக்னாலஜி தான். இவங்களுடைய கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஒரு போன் மாதிரி கிடையாது. போன்ல ஒரே நேரத்துல 2 பேருமே பேசலாம், 2 பேர் பேசுறதுமே கேட்கும். ஆனா இவங்க யூஸ் பண்றது வாக்கி டாக்கில் இருக்கிற டெக்னாலஜி. அதுல ஒரு டைம்ல ஒருத்தர் மட்டும் தான் பேச முடியும். அப்படி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரு அப்படின்னா எல்லாருக்குமே சிக்னல் கட் ஆயிரும், யாரு பேசுறதுமே யாருக்குமே கேட்காது. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேஎல்எம் ஃபிளைட் ஏடிசி கிட்ட கிளியரன்ஸ் கேட்டு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சேம் டைம்ல பேன் ஏஎம் ஃபிளைட் இன்னும் அந்த ரன்வேல எக்ஸிட் 4 நோக்கி தான் போயிட்டு இருந்திருக்காங்க. சோ அதை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேன் ஏஎம் உடைய ஃபர்ஸ்ட் ஆபீசர் அந்த மைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுறாரு. இது எக்ஸாக்டா எந்த டைம் அப்படின்னா ஏடிசி கேஎல்எம் ஃபிளைட் கிட்ட ஓகே ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுல கரெக்டா ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா. சோ அதனாலதான் கேஎல்எம் ஃபிளைட்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு ஓகே அப்படிங்கிற வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா சொன்ன எந்த ஒரு வார்த்தையுமே கேட்காம போயிருக்கு. கேஎல்எம் ஃபிளைட்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸோ நாங்க டேக் ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற மீனிங்ல தான் கேட்டிருக்காங்க. சோ இப்போ ஏடிசி கிட்ட இருந்து ஓகே அப்படிங்கிற பதில் வந்ததால கேஎல்எம் ஃபிளைட்டுடைய கேப்டன் ஏடிசி நம்மளுக்கு டேக் ஆஃப் பண்றதுக்கான கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஃபிளைட்டுடைய த்ரோட்ல ஃபுல்லா ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஃபிளைட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ இங்க நடந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷனை கிளியரா சொல்லணும் அப்படின்னா பேட் வெதரால இப்போ இந்த ஏர்போர்ட் முழுக்கவே ஃபாகா இருக்கு, சுத்தமாவே விசிபிலிட்டி இல்ல. சோ பேன் ஏஎம் ஃபிளைட்டால கேஎல்எம் ஃபிளைட்டை பார்க்க
பார்க்க முடியல. KLM ஃபிளைட்டால PAN AM ஃபிளைட்டை பார்க்க முடியல. இந்த ரெண்டு ஃபிளைட்ஸும் எங்க இருக்குது அப்படிங்கறத ATC crew members-ஆல பார்க்க முடியல. ஜஸ்ட் இவங்க பேசிக்கிறத வச்சுதான் அந்த ஃபிளைட் எங்க இருக்குது அப்படிங்கறதே புரிஞ்சுக்கிறாங்க. அதையுமே தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஏர்போர்ட்ஸ்ல ஃபிளைட்ஸ் எங்க நின்னுட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க கிரவுண்ட் ரேடார் டெக்னாலஜி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு. சப்போஸ் அது இருந்துச்சு அப்படின்னா கண்களால பார்க்க முடியல அப்படின்னாலும் ஃபிளைட்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது துல்லியமா தெரிஞ்சிருந்திருக்கும். நடக்க போற இந்த கோர விபத்தையும் தடுத்து இருந்திருக்கலாம். டேக் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா இருந்த KLM ஃபிளைட் இப்ப ரன்வேல வேற யாருமே இல்ல. PAN AM ஃபிளைட் ரன்வேல இருந்து ஆல்ரெடி எக்ஸிட் ஆகியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல ரன்வேல வந்துட்டு இருந்த PAN AM ஃபிளைட்டோ KLM ஃபிளைட் இப்ப டேக் ஆஃப் ஆக மாட்டாங்க. ATC டேக் ஆஃப் கிளியரன்ஸ் கொடுத்தாதான் KLM ஃபிளைட்டால டேக் ஆஃப் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரன்வேல இருந்து கிளியர் ஆகணுமே. நம்ம இன்னும் ரன்வேல தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ATCக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்க KLM ஃபிளைட்டுக்கு டேக் ஆஃப் கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல ATCயும் KLM ஃபிளைட் டேக் ஆஃப் பாயிண்ட்ல டேக் ஆஃப் ஆகாம இவங்களுடைய கிளியரன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. மொத்தத்துல இப்ப உண்மையிலேயே இங்க பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது யாரு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? வேற யாரும் இல்ல, இந்த ரெண்டு ஃபிளைட்ஸ்லயும் இருக்கிற பேசஞ்சர்ஸ் தான். அவங்களுக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதுவுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ட்ரோல நம்ம பார்த்த அந்த திக் நிமிடங்கள் நடக்க ஆரம்பிக்குது. KLM ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ரன்வேல ரொம்பவே ஹை ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த KLM ஃபிளைட்டோட ஃபர்ஸ்ட் ஆபீசர் அந்த ரன்வேல தூரத்துல ஒரு லைட் எரியற மாதிரி தெரியறத பாக்குறாரு. அது என்ன அப்படின்னு சரியா தெரியாததால மறுபடியும் உத்து பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு அது PAN AM ஃபிளைட். அது இன்னுமே ரன்வேல இருந்து எக்ஸிட் ஆகல. இன்னுமே நம்மளுக்கு நேர் எதிரில இதே ரன்வேல தான் இருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. இது எல்லாமே அந்த ஒரு சில வினாடிகள்ல அவருடைய மைண்டுக்கு புரிய ஆரம்பிக்குது. பயத்தோட உச்சத்துக்கு போன அவரு அப்படியே திரும்பி கேப்டனை பாக்குறாரு. பட் கேப்டனும் அவ்வளவு பதட்டமாகாம ஹோ ஏ அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கிற மாதிரி சொல்றாரு. கேப்டன் அப்படி சொன்னதுக்கு காரணம் அவரு அந்த இடத்துல ஒரு மென்டல் கால்குலேஷன் போடுறாரு. அது என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற PAN AM ஃபிளைட் கரெக்டா இந்த KLM ஃபிளைட்ல இருந்து 700 மீட்டர்ஸ் கிட்டத்தட்ட 2100 அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் டேக் ஆஃப் பண்றதுக்கு போதுமானதா இருக்கும். சோ நம்ம ஈஸியா டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இங்க தான் இவருடைய கால்குலேஷன்ல ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் நடக்குது. அந்த மிஸ்டேக்கான காரணம் இந்த ஃபிளைட்ல ஆட் ஆன அடிஷனலான வெயிட் தான். அது என்ன வெயிட் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா வெல் டன். பட் கண்டுபிடிக்காதவங்களுக்கு சொல்றேன், அது வேற ஒன்றும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி KLM ஃபிளைட்டோடைய கேப்டன் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரீஃபியூலிங் பண்ணாரு. அதுதான் இப்ப இவங்க PAN AM கிட்ட இருந்து 2100 அடி டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. பட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரீஃபியூலிங் பண்ணதால ஃபிளைட்டுக்கு எக்ஸ்ட்ரா 15% வெயிட் கூடியிருக்கு. ஸோ இதனால ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு கேப்டன் கால்குலேட் பண்ண டைமை விட 15% எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். அண்ட் இப்ப KLM ஃபிளைட் 280-290 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல அந்த ரன்வேல இப்ப டேக் ஆஃப் ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஸ்பீட் 2100 அடிய சில வினாடிகளை கிராஸ் பண்ணிரும். சோ இதனால என்ஜின் பூஸ்ட் ஆகிறதுக்கு டைமே கிடைக்காது அப்படிங்கறத பின்னாடி தான் அந்த கேப்டன் ரியலைஸ் பண்றாரு. பட் என்னதான் ரியலைஸ் பண்ணாலும் இப்ப அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் இட் வாஸ் டூ லேட். இப்ப கேப்டனும் பயத்துல கதற ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரன்வேல் இருக்கிற PAN AM ஃபிளைட்டோடைய க்ரூவும் தூரத்துல ஒரு லைட் வெளிச்சம் தங்களை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அது KLM ஃபிளைட்டா தான் இருக்கணும் அப்படிங்கறத உணர்றாங்க. அப்படி பார்த்த அந்த ஹோல் க்ரூவும் பயத்துல உறைஞ்சு போறாங்க. சோ PAN AM உடைய கேப்டன் ஃபிளைட்டை எப்படியாவது ரன்வேல இருந்து இறக்கி பக்கத்துல இருக்கிற புல்வெளிக்குள்ள கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஃபிளைட்டை ஃபுல் ஃபோர்ஸ்ல திருப்பி இருக்காரு. அதே மாதிரி PAN AM ஃபிளைட்டோடைய டைரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா புல்வெளி பக்கமா திரும்ப ஆரம்பிக்குது. இதனால ஃபிளைட்டும் கடாமுடான்னு ஆட ஆரம்பிக்குது. சோ அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே என்ன நடக்குது அப்படினே தெரியாம பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல KLM ஃபிளைட்டோட கேப்டனோ என்ன பண்றது அப்படினே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் அவங்கனால ஃபிளைட்டை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஃபிளைட் அந்த வேகத்துல இப்ப போயிட்டு இருக்கு. அதனால கேப்டன் வேற வழியே இல்லாம முடிஞ்ச வரைக்குமே ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டேக் ஆஃப் கியரை ஃபுல் ஃபோர்ஸ்ல ரைஸ் பண்றாரு.
இப்ப இந்த 2 ஃபிளைட்ஸும் ரொம்ப ரொம்ப பக்கத்துல வருது. 2 ஃபிளைட்ஸோட க்ரூ மெம்பர்ஸும் அந்த ஃபிளைட்ஸை ஒருத்தர் ரொம்பவே பக்கத்துல பாத்துக்கிறாங்க. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய மரணத்தை அவங்களே இப்ப எதிரில பாத்துட்டு இருக்காங்க. ஃபிளைட்டுடைய என்ஜினை விட மரண பயத்துல அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இதயமுமே துடிக்க ஆரம்பிக்குது. 2 ஃபிளைட்ஸும் இப்ப ஒன்னு டச் பண்ற டிஸ்டன்ஸ்ல வந்துருச்சு. KLM உடைய கேப்டனும் எப்படியாவது டேக் ஆஃப் பண்ணிரலாம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்குமே ட்ரை பண்றாரு. இப்ப ஃபிளைட்டும் திக்கி திணறி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. அப்படி டேக் ஆஃப் ஆகி அந்த KLM ஃபிளைட்டுடைய முன்பகுதி அங்க நின்னுட்டு இருந்த பேன் AM மேல இடிக்காம போயிருது. பட் KLM ஃபிளைட்டுடைய என்ஜின்ஸ் பேன் AM ஃபிளைட்டுடைய மேல் பகுதி மேல அப்படியே மோதிருது. இதுல பேன் AM கத்தி வெட்டுன மாதிரி அப்படியே 2ஆ உடைஞ்சு மேல் பகுதியில் இருந்த பிசினஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் அந்த ஸ்பாட்லயே அப்படியே உயிரோட எரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பேன் AM மேல இடிச்சதுல KLM உடைய லேண்டிங் கியர் உடைஞ்சிருது. சோ இடிச்ச வேகத்துல கீழே விழுந்து லேண்ட் பண்ண முடியாம கீழே தரையில பட்டு பவுன்ஸ் ஆகி 500 மீட்டர் தள்ளி போய் விழுந்து தூளா வெடிச்சு சிதறது. இதுல அந்த ஃபிளைட்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு அத்தனை பேருமே அங்கேயே உயிரோட எரிய ஆரம்பிக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இவ்வளோ பெரிய விபத்து நடந்துட்டு இருக்கிறது அந்த ஏர்போர்ட்ல இருந்த ATC க்ரூ மெம்பர்ஸ்க்கு அப்ப வரைக்குமே தெரியல. ஆப்ரான்ல நின்னுட்டு இருந்த ஒரு ஃபிளைட்டுடைய பைலட் தான் ரன்வேல நெருப்பெரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து ATC க்ரூ மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. உடனடியா ஃபயர் ரெஸ்கியூ டீம் ரன்வேக்குள்ள வராங்க. ஆனா ரன்வேல சுத்தமாவே விசிபிலிட்டி இல்லாததால அங்க ரன்வேல யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. தெரியாம யார் மேலேயுமே மோதிரக்கூடாது, அவங்க மேல வண்டியை ஏத்திடக்கூடாது அப்படின்னு வண்டியை பார்த்து ரொம்பவே மெதுவா ஓட்டிட்டு போறாங்க. இது நெருப்பு அணைக்கிறதுக்கான டைமை ரொம்பவே டிலே பண்ணுது. அதனால பேசஞ்சர்ஸை காப்பாத்துற வாய்ப்புமே ரொம்பவே கம்மி ஆகுது. அந்த ரெஸ்கியூ டீம் முதல்ல KLM ஃபிளைட் கிட்ட தான் வர்றாங்க. 4 பக்கமும் இருந்து எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெருப்பை அணைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த ஃபிளைட் இப்பதான் ரீஃபீலிங் பண்ணதால நிறைய பெட்ரோல் இருந்ததால தீ ரொம்பவே ஃபோர்ஸா எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. ரெஸ்கியூ டீம் எவ்வளவு முயற்சி பண்ணியுமே அந்த தீயை அவங்களால அணைக்க முடியல. சோ அந்த ஃபிளைட்ல இருந்த 248 பேசஞ்சர்ஸும் அங்கேயே அந்த நெருப்புலயே உயிரோட கருகி இறந்து போறாங்க. இப்ப கொஞ்ச தூரத்திலேயே பேன் AM ஃபிளைட்டும் எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இந்த ஃபிளைட் ஃபுல்லாவே எரிஞ்சு போயிட்டதால இதை அணைச்சு எந்த யூஸுமே இல்ல அப்படின்னு அங்கிருந்து ரெஸ்கியூ டீம்ல பாதி பேரு பேன் AM கிட்ட வராங்க. அந்த ஃபிளைட்ல இருக்கிற நெருப்பை ரொம்பவே போராடி அணைக்கிறாங்க. அப்படி இருந்துமே பேன் AM ஃபிளைட்ல இருந்து 61 பேசஞ்சர்ஸை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. பாக்கி இருந்த 335 பேசஞ்சர்ஸும் ரொம்பவே கொடூரமான முறையில உயிரோட அந்த நெருப்புல எரிஞ்சு இறந்து போறாங்க. மொத்தமா இந்த ஆக்சிடென்ட்ல 583 பேர் இறந்து போறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த நியூஸ் தான் உலகம் முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்து அடுத்த நாளே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுடைய முதல் படியா அந்த 2 ஃபிளைட்லயும் இருந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சு ஆக்சிடென்ட் நடந்தப்பான கான்வர்சேஷனை செக் பண்றாங்க. ஓவராலா அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுல கண்டுபிடிச்சதை தான் இவ்வளோ நேரமா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஆக்சிடென்ட்டுடைய மேஜர் ரீசனா KLM ஃபிளைட்டுக்கும் ATCக்கும் நடந்த கான்வர்சேஷன்ல இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய கம்யூனிகேஷன்ல இருந்த டெக்னிக்கல் எரர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ஏவியேஷன்ல நிறைய இம்பார்ட்டன்டான சேஞ்சஸ் ஏவியேஷன் போர்டு கொண்டு வந்தாங்க. சொல்ல போனா இந்த ஆக்சிடென்ட்டால ஏவியேஷன்ல கொண்டு வரப்பட்ட சேஞ்சஸால தான் அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்குமே பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்காம தடுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு. பட் அதுக்கு அவங்க கொடுத்த விலை 583 பேரோட உயிர். சோ STA என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா அந்த கான்வர்சேஷன்ல நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன்ல நடந்த டெக்னிக்கல் எரரை விட நான் பாக்குறது KLM கேப்டனுக்கு எப்படியாவது ரொம்பவே சீக்கிரமா நம்ம இங்கிருந்து கிளம்பிடணும் அப்படின்னு அவருக்குள்ள வந்த அந்த எண்ணம் தான். அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா இப்ப இங்க விசிபிலிட்டி சுத்தமா இல்ல. சோ ஒரு முறைக்கு 2 முறை ATC கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டேக் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிருக்கலாம். ஆர் லேட் ஆனாலும் பரவாயில்ல, விசிபிலிட்டி நல்லா வந்ததுக்கு அப்புறமா டேக் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிருக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு அவர் பண்ணியிருந்தா கூட அந்த 583 பேரோட உயிர் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கும். பட் எப்படியாவது இங்கிருந்து கிளம்பிடணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் தான் இது எதையுமே அவரை பண்ண வைக்கல. இதுதான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கான ஒரு ரொம்பவே முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். இருந்தாலுமே அந்த கிராண்ட் கெனரியா ஏர்போர்ட்ல பாம் வச்சது, அவங்க பாம் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலா பாம்ஸ் அப்படின்னு சொன்னது, அதனால ஃபிளைட் இங்க லேண்ட் ஆனது, KLM ஃபிளைட் ரீஃபியூலிங் பண்ணது, கரெக்டா கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அந்த வார்த்தையை கேட்காம போனது, இந்த மாதிரி பல காரணங்கள் ஒன்னா சேர்ந்து எல்லாமே ஒன்னு சேர்ந்து பெர்ஃபெக்டான டைம்ல நடந்ததால தான் இவ்வளோ ஒரு
ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு. அதுதான் நான் சொன்னனே, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இந்த டிசாஸ்டர் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிற லைஃப் லெசன் என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கிற முடிவுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்கும் நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அது மிகப்பெரிய ஆபத்தா மாறும் அப்படிங்கிறது தான். ஸோ டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா லைக் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஜஸ்ட் பிரஸ் பண்ற அந்த ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.